ஹாய். இன்றைக்கி சுரைக்காய் இருந்துச்சு. சரி, சுரைக்காய் அடை பண்ணலான்னு சொல்லிட்டு சுரைக்காவை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டேன், அடைக்கு ஊற வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணிக்கலான்னு எடுத்தாச்சு. சுரைக்காய் வந்து உள்ளே இருக்கும்ல அந்த சதை பகுதி, அதை தனியாக அரிஞ்சிட்டு காம்பு பகுதியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சரின்னா அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு அதெல்லாம் அரைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் பாக்கியை கொஞ்சம் இந்த இதில் காமிச்சிருக்க மாதிரி நைஸாக கட் பண்ண முடியும்னா அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம காய் செதுக்கிற இது இருக்குல்ல, அதில் கூட செதுக்கி போட்டுக்கலாம். ஆனால் இது எனக்கு கொஞ்சம் நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா இது மாதிரி போட்டுக்கலாம். நான் இது மாதிரி தான் அரிஞ்சு போடுவேன். அப்புறமேலு ஊற வச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து அளவுலாம் வந்து இப்போ வந்து 1.5 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கோன்னா அதில் ஒரு அரை பங்கோட இன்னும் கம்மியாக வர மாரி இந்த கையாலே நம்ம ஒரு பொடி கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, ஏன்னா சுரைக்காய் போட்டிருக்கோம், அதுவே சாஃப்டாக தான் வரும் அடை. இந்த உளுந்து பருப்பும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பை நல்லா குறைன்னு அரைச்சிட்டு அப்புறம் அந்த சுரைக்காவையும் அரைச்சி அதில் எல்லாத்தையும் ஒரு கப்பாக போட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசியும் மிளகாயும் அதுலேயே ஊற வச்சு அரைச்சிட்டு அடுத்தது ஒரு கப்பு அரிசி இருக்கும், அதையும் அரைச்சிட்டு உப்பையும் அதில் சேர்த்துக்கிட்டு அரைச்சாச்சு. நம்ம இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிறதுனால டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அடை ஊற்றிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் இப்போ அரிஞ்சு வச்சிருந்த சுரைக்காய், அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு ஏலக்காய்ன்னு சொல்கிறேன், பெருங்காயத்து தூளையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெயை தடவிட்டு அடையை ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும். திருப்பி போட்டு எடுத்தோம்னா அடை சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். சுரைக்காயும் உடம்புக்கு நல்லது. பருப்பு வகை இல்லாமல் நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை மாதிரி சுரைக்காய் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிறத அப்பப்போ நம்ம பயன்படுத்தி இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் ட்ரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.